இட்ஸ் தேர்ஸ்டே ஈவினிங். முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீட்ரூட் மால்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அது கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றனால கொஞ்சமாக தான் வந்து போட்டிருந்தேன். பவுடர் ஃபார்மில் வரல. விவேக் சார் செய்கிற மாதிரி பாத்திரம் அடிக்கிற கோந்து மாதிரி தான் வந்திருந்தது. பட் இவ்வளோ பொருளை வீணாக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி எடுத்து வச்சுட்டேன். எனக்கு மட்டும் ஈவினிங்க்கு டீ வந்து போட்டுக்கிட்டேன். இந்த பீட்ரூட் மால்ட் பசங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன். அந்த கலருக்காகவே குட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ட் ஆகிட்டு அதை வந்து எடுத்து குடிச்சிட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ்ன்னு கொடுத்து அந்த டேஸ்ட்டை பழக்கிட்டீங்க அப்படின்னாக்க இந்த டேஸ்ட்டை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது. என்னுடைய பசங்களுக்குலாம் இது வரைக்கும் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுத்ததே கிடையாது. ஒன்று நாட்டு சக்கரை போட்டு கொடுப்பேன், அப்படி இல்லாட்டி சும்மாவே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவேன். இப்போல்லாம் கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை அரைச்சி வச்சுட்டு அதை பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கையோட எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் மழை வர மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ மாடியில் கொஞ்சம் நேரம் போய் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்கூலில் பசங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்துச்சு, அதையுமே செஞ்சு கொடுத்துட்டேன்.